விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ங்கிறத பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க. அப்போ ஒருவேளை விஜயோட நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமையக்கூடிய பட்சத்துல, இன்னும் துணை முதலமைச்சர்ன்னு போவாரா? என்ன பொறுப்புல என்னவா ஓபிஎஸ் இணைவாருங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல? என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு சொல்லி இவருக்கு பின்னாடி போய் நம்ம நிற்கிறதுக்கு ஒரு இளைய தலைமுறை முதலமைச்சராக வர்றதுக்கு வழிகாட்டியா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கலாமே, தப்பு இல்லையா? அவர் இன்னை கூட சொல்லியிருப்பார் அண்ணன் பண்டூர்ட்டியார், நானும் சரி அவர் ஓபிஎஸும் சரி முதலமைச்சர்லேருந்து பல பல பதவிகளை வகித்துக்கிட்டோம். இனிமேல் எதிர்காலம் வந்து வரக்கூடியவங்களுக்காக நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. இந்த எண்ணம் வேறு யாருக்கு வரும்? தானே முதலமைச்சர் நான் தாயா முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு போய் நிற்கலையே. உருவாக்குற ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கணும் தானே நினைக்கிறாரு. அதனால் தப்பு இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை போய் நம்பத்தகாத ஒரு நபரை கொண்டு போய் என்டிஏக்கு தலைவராக உருவாக்கி வச்ச பாஜகவுக்கும் அந்த புரட்சித் தலைவர் விதி அபகரித்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்தால குரல் கொடுக்க நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும்னா விஜய முதல்வராக்கிறதுக்கு அண்ணன் அரும்பாடுபடுறது தப்பு இல்லையே. இதில் என்ன தப்பு இருக்குது? உழைக்க தயாராக இருக்கும் அதிமுக தொண்டர்கள், தப்பு இல்லையா?